திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு தொடர்பாக விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதுகுறித்து விசாரிக்க ஐஜி மட்டத்திலான அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அறிக்கையின்படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Even management committees, only those who are having belief, they will be nominated. We will take all precautions. Finally, we will prepare standard operation procedures for all temples. Accordingly, we will work it out. லட்டு விவகாரத்தில் தனது குற்றத்தை மறைக்க முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி முயற்சிப்பதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். லட்டில் கலப்படம் நடந்ததாக ஆய்வறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் அதனை உண்மைக்கு புறம்பானது என வீட்டில் அமர்ந்து கொண்டு ஆதாரம் இல்லாமல் ஜெகன்மோகன் கூறி வருவதாக சந்திரபாபு நாயுடு கடுமையாக விமர்சித்துள்ளார். லட்டில் கலப்பட விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் லட்டுவின் மனம் மற்றும் சுவையை தொடர்ந்து சோதனை செய்யும் வகையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷாமலா ராவ் தெரிவித்துள்ளார். Establishing a sensory panel here which will evaluate the quality of each sample on the basis of very important parameters like aroma, taste and texture. ஒப்பந்ததாரர்கள் வழங்கும் நெய்யின் தரத்தை சோதனை செய்ய திருப்பதியிலேயே ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். In-house we don't have a capacity to test. Outside also we never attempted. This is the first time that we started doing it and we continue to do that. This will ensure that there is a quality check, there is a quality control system in place, and if anybody tries to supply any adulterated thing, they will be naturally blacklisted and other legal actions will be taken. மேலும் திருப்பதி கோயிலை புனிதப்படுத்த ஆண்டுதோறும் தேவஸ்தானம் தரப்பில் பவித்ரோத்சவம் செய்யப்பட்டு வருவதாக ஷாமலா ராவ் குறிப்பிட்டார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு உள்ளெண்ணெய் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு 8 பக்க கடிதத்தை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் எழுதியுள்ளார். திருப்பதி தேவஸ்தானம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்றும் அதன் விவகாரங்களில் ஒரு அளவிற்கு மேல் மாநில அரசு தலையிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோயிலுக்கான பொருட்களை டெண்டர் முறையில் தேவஸ்தானம் தான் கொள்முதல் செய்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனது ஆட்சியின் தோல்விகளை மறைத்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப லட்டு விவகாரத்தை சந்திரபாபு நாயுடு கையில் எடுத்துள்ளதாக ஜெகன்மோகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை புண்படுத்தி உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி என்ன செய்ய போகிறார் என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பிரதமர் மோடிதான் புண்பட்ட பக்தர்களின் மனதை மீட்டெடுக்க வேண்டும் என்று தனது கடிதத்தில் ஜெகன்மோகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே லட்டு விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டை பாஜக இளைஞர் அணியினர் முற்றுகையிட முயன்றனர். தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பிராயச்சித்த விரதத்தை தொடங்கிய காட்சிகளே இவை. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு கலந்திருந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்காக குண்டூரில் உள்ள தசாவதார வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து 11 நாள் விரதத்தை துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தொடங்கினார். அப்போது பெருமாளிடம் அவர் மன்னிப்பு கோரினார். இது தொடர்பாக பேசிய பவன் கல்யாண் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி காலத்தில் 219 கோயில்கள் அழிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அமராவதியில் தேவஸ்தான செயல் அதிகாரி ஷியாமலா ராவுடன் துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆலோசனை நடத்தினார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழக்கத்தை விட லட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. விலங்குகள் கொழுப்பு அடங்கிய நெய் கலந்த லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் திருப்பதி கோயிலில் விநியோகிக்கப்படும் லட்டுகளின் மீதான மோகம் குறையுமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் புரட்டாசி மாதம் தொடங்கிய நிலையில் லட்டுகளை வாங்க பக்தர்கள் ஆர்வம் காட்டுவார்களா என்ற ஐயம் எழுந்தது. ஆனால் வழக்கத்தை விட லட்டு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. கடந்த வியாழனன்று 3,39,000 லட்டுகளும் அதற்கு அடுத்த நாள் 3,16,000 லட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. சனிக்கிழமையன்று 3,66,000 லட்டுகளை பக்தர்கள் வாங்கிச் சென்றுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் பூங்கா அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
குத்தகை பணம் தராததால் கைப்பற்றப்பட்ட சென்னை கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் பூங்கா உருவாக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை வெங்கடாபுரம், அடையாறு, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய 160 ஏக்கர் நிலம் 99 ஆண்டுகளுக்கு கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு குத்தகைக்கு விடப்பட்டது. ஆனால் குத்தகை பணம் நிலுவையில் இருந்ததால் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த இடத்தின் குத்தகையை ரத்து செய்து சென்னை வருவாய்த்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்நிலையில் சுமார் 4832 கோடி ரூபாய் மதிப்பிலான 118 ஏக்கர் நிலம் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு நிலமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையின் பசுமை பகுதிகளை அதிகரிக்க வேண்டிய தேவையின் அடிப்படையில் மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வெளி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கிண்டியில் மிகப்பெரிய பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பூங்கா பொதுமக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்ததாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ எனப்படும் இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவின் பேராயருமான எஸ்ரா சர்குணம் காலமானார். அவருக்கு வயது 86. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சமீபமாக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள இல்லத்திலேயே சிகிச்சை தொடரப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை 5:10 மணியளவில் அவரது இல்லத்திலேயே உயிர் பிரிந்தது. கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் பேராயர் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பேராயர் எஸ்ரா சர்குணம் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிறுபான்மையினரின் நலன் பாதுகாக்கப்படவும் அவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்படவும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வந்த பேராயர் எஸ்ரா சர்குணம் மறைவு கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமன்றி சமூக நீதியில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் நேர்ந்த பேரிழப்பாகும் என தெரிவித்துள்ளார். பேராயர் சர்குணத்தின் உடல் வருகிற 26ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் மையத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த எஸ்பு வேலுமணிக்கு ஆதரவாக ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மையால் தான் திமுக வெற்றி பெற்றதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஒன்றுபட்ட அதிமுக என்ற முயற்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்ததாகவும், அடுத்த ஆண்டில் அதிமுக ஒன்றிணையும் என்று முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பேட்டியளித்திருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் எஸ்பி வேலுமணியின் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வைத்திலிங்கம் மீதும் திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு சீரழிந்து வருவதையும் திமுகவின் மேல் உள்ள கடும் அதிருப்தியையும் மூடி மறைக்க வைத்திலிங்கம் மீது வழக்கு போடப்பட்டிருப்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம் என கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தடுத்து அதன் மூலம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிடலாம் என்ற முதலமைச்சரின் கனவு நிச்சயம் பலிக்காது என்றும் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில், அதிமுக ஒன்றிணைவதை பற்றி கவலைப்படும் கட்சி திமுக அல்ல என்று அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகள் நடைபெறுவது ஒன்னா இருந்தா எங்களுக்கு கெட்டு போனா எங்களுக்கு ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சுதான் நாங்கள் வந்துட்டோம். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால் அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து ஓபிஎஸ் மேல வரப்போகுது என்ற பயத்தில் முந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதே பாஜகவின் நோக்கம் என்று விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள் நலன் அல்ல, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது, அதை சிதற வைப்பது என்பதாகத்தான் இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்ததற்காக தங்களை பாஜகவினர் பாராட்டியிருக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் புகைச்சல் தொடங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில், திமுக கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார்.